வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன, அருமையான சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸ் ரெசிபி தான். அதுவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், குளுன்னு வயிற்றுக்கு குளுமையாக இருக்கும். இது செய்யறதும் சுலபம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஐஸ் க்யூப்ஸை போட்டுக்கோங்க. தேவைக்கு தக்கன போட்டுக்கோங்க. போட்டுட்டு புளிப்புள்ளாத தயிர், நல்லா கட்டி தயிராக புளிப்புள்ளாத தயிராக 1 கப்பு போட்டுக்கோங்க. 1 கப்பு போட்டுட்டு பருப்பு மத்து இருக்குது பார்த்தீங்களா, தயிர் மத்தை வச்சு நல்லா கடைஞ்சிடுங்க. மிக்சியில் கூட போடலாம், ஆனால் மிக்சியில் போடுற காட்டில் இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கடைஞ்சிருங்க. நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக வந்துடட்டும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு சர்க்கரை, பொடிச்ச சர்க்கரை. 1/4 கப்புனா பெரிய ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவு வருது. பொடிச்சு வச்ச சர்க்கரையை போட்டுக்கோங்க. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பால், ஒரு 1/4லேருந்து 1/2 கப்பு பால் சேர்த்துட்டு நல்லா அந்த ஐஸ் கட்டியோடு சேர்ந்து எல்லாமே பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா கடைஞ்சிருங்க. 2லேருந்து 3 நிமிஷம் கடைஞ்சிங்கன்னா நல்லா நுரைச்சிக்கிட்டு வரும். இதில் வேறு இன்க்ரீடியன்ட் எதுவுமே தேவையில்லை. அருமையான லஸ்ஸி டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியானது கூட. நான் அடிக்கிற வெயிலுக்கு வயிற்றுக்கு நல்லா குளுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், 2 நிமிஷத்துலேயே தயாராகிடுச்சு. எடுத்து பரிமாற வேண்டியது தான். இந்த அளவு இருந்துச்சுன்னா போதும். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் பாதாம் பருப்பு கூட மேலே தூவிக்கலாம். கிளாஸில் ஊற்றிடுங்க. இது நல்லா சில்லுன்னு குடிக்கிறப்போ ரொம்ப நல்லா இருக்கும். இனி உங்களுக்கு கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு நம்ம குடிக்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பொழுதுமே கூல்ட்ரிங்க்ஸாக குடிக்கிறதுக்கு இப்படி லஸ்ஸியாக செஞ்சு குடிங்க. வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.